இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எரேமியா, நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான். 2 பேரும் உண்மையை பேசியதற்காக, கடவுள் வார்த்தையை அறிவித்ததற்காக, தங்கள் மனசாட்சியின்படி கடவுள் சொல்வதை உணர்ந்து தீமையை சுட்டிக்காட்டி திருந்தி கொள்ள அழைப்பு விடுவதற்காக எதிர்க்கப்படுகிறார்கள். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா நான் கடவுள் பெயரால் அறிவிக்கிறேன், நீங்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நீங்கள் செய்வதை தவறை திருத்தி கொண்டு திரும்பி வாருங்கள், கடவுள் அதைத்தான் விரும்புகிறார் என்கிறார். திருமுழுக்கு யோவானும் ஏரோதுக்கு அதை தான் சொன்னார், நீ செய்திருக்கிறது தவறு, உன் சகோதரர் மனைவியை உனதாக்கி கொண்டது தவறு என்று. ஆனால் இந்த சமுதாயத்திலே இப்படி சில சமயங்களிலே தவறுகளை சுட்டிக்காட்டி வழிநடத்துகிற பொழுது எதிர்ப்பு தான் வரும். இதே நிலையிலே தான் இயேசுவும் பிற்காலத்திலே கொல்லப்படுகிறார். எனவே நமது மனசாட்சிக்கு சரி என்று தெரிந்தும் நாம் தவறுக்கு துணை போகக்கூடாது. இரண்டாவது, ஏரோதிடமிருந்து இன்னொரு பாடத்தையும் கற்றுக்கொள்வோம். ஏரோதுக்கு திருமுழுக்கு யோவான் மீது மதிப்பு இருந்தது. அவரை கொன்றதற்காக வருந்தி இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசுவை கண்டு பயப்படுகிறான். மனசாட்சி தவறு செய்கிறவர்களை உறுத்துகிற பொழுது வருத்தம், பயம், குற்றப்பழி உணர்வு 3 வந்துவிடும். நாம் ஒருவேளை எந்த தவறு செய்திருந்தாலும் இப்படி வருத்தம், பயம், குற்றப்பழி உணர்வினால் நாம் வேதனைப்படக்கூடாது. எழுந்து வரலாம். உண்மையை அரவணைத்து கொண்டு உண்மைப்படி நடக்க நம்மையே தாழ்த்தி கடவுளிடம் சரணடையலாம். நம்முடைய பயம் விலகும், வருத்தம் போய், குற்றப்பழி உணர்வு போய் தூய்மையாவோம். இந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்கிறோம். இறைவன் நின்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.